கொண்டக்கடலை பிரியாணி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 8 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் இதில் வெள்ளை கலர் போடுறது பதில் கருப்பு கடலை இல்லைன்னா பட்டாணி பயிர் இருக்குது பார்த்திங்களா, அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ 8 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு மசாலா ஒன்று அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்து பிடிச்சா ஒரு பிடி இருக்கணும், அந்தளவுக்கு புதினா மல்லித்தலை 2 சேர்த்துமே போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் 3, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. ஒரு 20 போல் இருக்கும். ஏன்னா குட்டி குட்டியாக இருக்கிறதுனால ஒரு 20 பல்லுக்கிட்ட இருக்கும். நீங்கள் பெருசாக இருந்தால் ஒரு 6லேருந்து 7 சேர்த்துக்கோங்க போதும். இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். தண்ணி ஊற்றியே அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. நல்லா பேஸ்ட் போல் இருக்கிற மாதிரி லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளிச்சிக்கலாம். குக்கர் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் 3 கிராம்பு, ஏலக்காய் 3, இந்த மாதிரி 3 துண்டு பட்டை, பிரிஞ்சி இலை. பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. அதில் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துடலாம். வெங்காயத்தை நல்லா கலர் மாதிரி வரட்டும், பொன்னிறமாக வரணும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்துருச்சு பார்த்திங்களா. இப்போ நம்ம அரைச்ச இல்லையா பேஸ்ட், அதை இதில் சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி, ஆனால் பெரிய தக்காளியாக இருந்ததுனால 1 போட்டிருக்கேன். சின்னதாக இருந்தால் 2 கூட போட்டுக்கோங்க. கரம் மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். வேறு மிளகாத்தூளெல்லாம் இதில் நம்ம சேர்க்க தேவையில்லை. ஏன்னா பச்சை மிளகாயே 3 அரைச்சி தான் சேர்த்துருக்கோம். நம்ம முழுசாக போட்டதை விட அரைச்சி சேர்த்தா அந்த மிளகாயோட காரம்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இல்லையா, அதனால் மிளகாத்தூளெல்லாம் இதில் சேர்க்க வேணாம். இந்த தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 லெமனை புளிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஊற வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துடலாம். கடலை போட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துருவோம். இந்த படியில் 1 படி பாஸ்மதி அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். 1 இதில் அப்புறம் 1/2 படி தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா கொண்டக்கடலையும் சேர்த்து போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் ஒரு 1/2 கப் தண்ணி எக்ஸ்ட்ராவே நான் சேர்த்துருக்கேன். தேவையான உப்பு போட்டாச்சு. நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. சூப்பர். இந்த டைமில் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம கொண்டக்கடலை எக்ஸ்ட்ராலாம் வேக தேவையில்லை. நம்ம ரைஸ் எல்லாம் போட்டு விசில் விடுவோம் பார்த்திங்களா, அதுலேயே நல்லா வெந்துடும். அதனால் அப்படியே அரிசி போட்டுக்கலாம். நல்லா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 20லேருந்து ஒரு 30 நிமிஷம் கிட்ட ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். பாஸ்மதி நம்ம நார்மலாக எப்பயுமே சாப்பாடு பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த அரிசி, அது கூட நம்ம 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டா போதும். அதுக்கு மேலே ஊற வைக்க தேவையில்லை. அவ்வளோதான், அரிசி போட்டாச்சு. உப்பு பத்தலைன்னா இந்த டைமில் நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் மூடி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு இப்போ மூடி போட்டுடலாம். விசில் போட்டாச்சு. 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணி ஸ்டீமும் இறங்கிருச்சு. எடுத்து பார்க்கலாம். சூப்பராக ஒரு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஒரு அரிசி கூட உடையவே இல்லை. எப்படி முழுசாக அப்படியே வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். சும்மா போட்டு நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அரிசி உடஞ்சி போயிடும். நம்ம சாப்பிட்றப்ப அரிசி பாதி அரிசியாக இருக்கும். அதனால் நம்ம சாப்பிட்றப்ப எடுத்து இதை பரிமாறிக்கலாம். சும்மா போட்டு கிளறியெல்லாம் விட வேண்டாம். இப்படி சாப்பிட்றதுக்கு எடுக்கிறப்ப இந்த மாதிரி எடுத்து நீங்கள் தட்டில் பரிமாறிக்கோங்க. அவ்வளோதான்.
அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் இந்த மாதிரி வெள்ளை கொண்ட கடலையில் பிரியாணி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வெள்ளை கொண்ட கடலை மட்டும் இல்லை, இதில் கருப்பில் கூட நீங்கள் இதே மெத்தடில் செய்யலாம், ரொம்ப ருசியாக இருக்கும். இதுக்கு நான் வந்து தயிர் பச்சடி தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு குருமா வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம், இல்லை இதில் சிக்கன் கிரேவிஸ் வச்சு சாப்பிட்றதுனா கூட சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.